ஹாய் ஹலோ வணக்கம். பூ மூவியில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளுடைய தற்போதைய நிலை என்ன, அவங்களுடைய அன்று இன்று புகைப்படமாக நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2008 இயக்குனர் சசி இயக்கத்தில் வெளியான படம் தான் பூ. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், பார்வதி நடிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வெளியாகி இருந்தது. இந்த படத்தில் நடித்த நடிகர்களுடைய தற்போதைய நிலை என்னன்னு சொல்லி பார்ப்போம். கருப்பசாமி அப்படிங்கிற ரோலில் நடித்த, அதாவது நம்ம மாரி பார்வதி இவங்களுக்கு கணவனாக இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இனிகோ பிரபாகர் இவங்க ரம்மி, சுந்தரபாண்டியன், அழகர்சாமியின் குதிரை, வீரையன், ஆர்கே நகர், கஜானா உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு. இவருக்கு தற்போது 40 வயதாகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோலையும் ஜி தமிழில் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததா ஆக்டர் ராம் தங்கராசு, அதாவது நம்ம ஸ்ரீகாந்த் இவங்களுக்கு அப்பாவா இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. 2003 இருந்து மூவிஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் அப்பா ரோல்களே அதிகமாக மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்கிறாங்க. நீர்ப்பறவை, தங்கமீன்கள், பரியேறும் பெருமாள், சூரரை போற்று, கருணன் உள்ளிட்ட படங்கள் வரைக்குமே நடிச்சிருக்கிறாங்க. 2022 இவருடைய 60வது வயதுல கார்டியா அரெஸ்டால இறந்து போயிட்டாரு. பறவை முனியம்மா இவங்க ஒரு சாங்கில் வருவாங்க. சிவகாசி ரதி அப்படிங்கிற சாங்கில் இவங்க வருவாங்க. இப்போ இவங்க நம்முடன் இல்லை. 2020 இறந்து போயிட்டாங்க. இவங்க ஒரு நடிகை மட்டுமல்லாமல் ஒரு நாட்டுப்புற பாடகியும் கூட. பெரிய கருப்பு தேவர் இவரும் இந்த சாங்ல வருவார். சிவகாசி ரதி அப்படிங்கிற சாங்ல இவரும் வருவார். இந்த சாங்கை இவரும் பாடி இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். 80s டைம்ல இருந்து படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இவர் நடித்த படங்கள் எல்லாமே கிராமத்து மூவிகளா இருக்கும். விருமாண்டி, வெயில், கூடல் நகர், தோரணை உள்ளிட்ட படங்கள்லாம் இவங்க நடிச்ச படங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது இவங்களுடைய ஃபேமிலி. நம்ம பெரிய கருப்பு தேவர் இவரும் 2012 இவருடைய 75வது வயதுல இறந்து போயிட்டாரு. அடுத்த நடிகரான அஸ்வந்த் திலக், இப்போ இவர் சீரியல் நடிகர் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தெரியும். அழகி, தென்றல், வம்சம், பூவை பூச்சுடவா, வானத்தை போல, செவ்வந்தி, கார்த்திகை தீபம் உள்ளிட்ட சீரியல் வரைக்கும் நடிச்சிட்டு வராங்க. ஒரு சீரியல் நடிகர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவரும் மூவிஸ் எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணிட்டு தான் சீரியல் அதுக்கப்புறமா கமிட் ஆகியிருக்காங்க. ஒரு சில மூவிஸ்லாம் பேக்ரவுண்ட் டான்ஸராகவும் அறிமுகமாகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பூ மூவில கூட ஸ்ரீகாந்துக்கு ஃப்ரெண்டாகவும் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்து ஹீரோவா ஆக்ட் பண்ண நடிகர் ஸ்ரீகாந்த் தங்கராசு அப்படிங்கிற ரோல் பண்ணியிருப்பாங்க. 2002 ரோஜா கூட்டம் அப்படிங்கிற மூவில ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரையுமே படங்கள் நடிச்சிருக்காங்க. ஹீரோவா படங்கள் நடிச்சுக்கிட்டு வராரு. ஸ்ரீகாந்த் இவங்களுக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க மனைவி வந்தனா 2008 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறாங்க. நம்ம ஸ்ரீகாந்த் இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்ததா மாரி அப்படிங்கிற ரோலில் பார்வதி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மூவியில் ஹீரோயினியா. இந்த மூவி ஃபர்ஸ்ட் மூவி இவங்களுக்கு. சென்னையில் ஒரு நாள், மரியான், உத்தம வெள்ளன், பெங்களூரு நாட்கள், இப்போ லாஸ்ட்டாக தங்கலான் மூவியில் கூட ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. தங்கலான் மூவிலுக்கு அப்புறம் நல்ல ஒரு பிரபலமானாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். விக்ரம் கூட இந்த படம் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு 37 வயதாகுது. இன்னும் திருமணம் பண்ணிக்கல. நம்ம பார்வதி இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஆக்டர்ஸ் இன்பநிலா நம்ம மாரிக்கு ஃப்ரெண்டா இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. 9 ரூபாய் நோட்டு அப்படிங்கிற ஒரு படமும் நடிச்சிருக்கிறாங்க. பெருசா இவங்களை பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியல. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சின்ன வயசு மாரியா ஆக்ட் பண்ண மயிலா இவங்க குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. சூச்சு மாரி அப்படிங்கிற சாங்ல கூட இவங்க வருவாங்க. கண்டிப்பா அப்ப தெரிஞ்சிருக்கும். CV2, முருங்கைக்காய் சிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. பட் அதிகமா இவங்களை பத்தி பெருசா இவங்க பத்தி பிரபலமானாங்களே அப்படின்னு கூட சொல்லலாம். சோசியல் மீடியா பக்கத்துல ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. திருமணம் ஆயிருச்சு. இவங்க கணவர் உதயமூர்த்தி. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஒரு சின்ன சின்ன ரோல்ல ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு பூ மூவி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த பூ மூவியில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளுடைய இவங்க அப்படின்னு சொல்லி யாரையும் நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.